ப்ரோ படம் சீரியஸாக வேறு லெவல் ப்ரோ. தியேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். நிச்சயமாக வந்துட்டு தியேட்டரில் வந்து பார்க்கணும். அந்த அளவுக்கு வர்த்தாக இருந்துச்சு. படத்தில் ஆர்ஜே பாலாஜி அவரோட ஆக்டிங் தான் ப்ரோ, சொல்லவே வேணாம் ப்ரோ. நம்ம நார்மலாக ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் அப்படி பார்த்து இது பண்ணிட்டோம். இந்த படத்தில் எப்படி எமோஷன் அக்ரெஷன்லாம் காட்டுவார் அப்படின்னு யோசிச்சு தான் வந்தோம். ஆனால் செம்மையாக பண்ணிட்டார். ஒரு சில இடத்துலலாம் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது அவர் ஆக்டிங். என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு நல்லா இருந்துச்சு ப்ரோ. அது இருந்துச்சு. இன்டர்வெல்ல உங்களுக்கு பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லை. கிளைமேக்ஸில் வந்துட்டு இது நடக்குமா அப்படின்னு நம்ம ஒரு தாட்டில் இருப்போம். டோட்டலாக அவர் அப்படியே மாற்றி அப்படி முடிச்சிட்டார் அவர். அது நல்லா இருந்துச்சு. செல்வா சார் ஆக்டிங் அது சொல்லவே வேணாம். அவரோட ஆக்டிங் யூஸ்வலாக செம்மையாக இருக்கும். பெருசாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே ரொம்ப எங்கேஜிங்காக இருந்துச்சு. எங்கேயுமே லேக்லாம் பெருசாக எதுவும் ஆகலை ப்ரோ. நல்லா தான் இருந்துச்சு. வந்து பார்க்கலாம். வைலன்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் படத்தில். அது மட்டும் கொஞ்சம் காமெடிலாம் எதுவும் இல்லை ப்ரோ. எமோஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா இப்போ ஆர்ஜே பாலாஜினா அவர்லாம் ஒரு இடத்துல வந்துட்டு ரொம்ப எமோஷனலாக ஆவார். அதெல்லாம் நம்மளுக்கே என்னடா இப்படிலாம் ஆயிருக்குமா அப்படின்னு இருக்கும். அது நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபேமிலியோட ஒரு அதுதான் பொறுத்து இருக்குது. ஏன்னா வைலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் ஃபேமிலி பார்க்க முடியாது. மியூசிக் ஓகே தான் ப்ரோ. பிஜிஎம் செம்மையாக இருந்துச்சு. பிஜிஎம்லாம் ஒரு இடத்துலலாம் சூப்பராக எலிவேட் பண்ணிச்சு. மியூசிக் மட்டும் ஓகே. ஒரு 2 மியூசிக் தான் இருக்குது. அது சுமார் தான். படம் சூப்பராக இருந்துச்சு தலைவா. நான் எதிர்பார்த்து வரல. ஆனால் படம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக போயிருந்துச்சு தலைவா. என்ன விஷயம் பிடிச்சிருந்துச்சு? எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஆர்ஜே பாலாஜி தான் பயங்கரமாக பண்ணியிருந்தார். அவர் நடிப்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மற்ற படத்தோட இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. மற்ற படத்தில் ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக போயிட்டுருக்கும். இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மாதிரி த்ரில்லாக சூப்பராக போயிடும் தலைவா. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு தலைவா. ரொம்ப ராவா இருக்கா இல்லை அப்படிலாம் இல்லை தலைவா. எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் மற்றபடி சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. செல்வராகவன் ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நார்மலாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. என்ன சொல்ல விரும்புகிறாங்க படம் மூலியமாக? ஏதாவது ஸ்டோரி வைஸாக ஏதாவது இருக்கா? அப்படிலாம் எதுவும் படம் பார்த்தா தானே புரியும். கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நல்லா சூப்பராக இருந்தது. மியூசிக் சூப்பராக இருந்தது. யாரோட ரோல் கொஞ்சம் பார்க்க செல்வராகவன் ரோல் சூப்பராக இருந்தது. ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த டம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? படம் கொஞ்சம் லென்த்து. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லென்த் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏற்ற படமா இல்லை எப்படி? புரியல. டைட்டிலுக்கு ஏற்ற படமா? டைட்டிலுக்கு ஏற்ற படமான்னு கேட்டிங்கன்னா சொல்லலாம். டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட. செல்வராகவன் ரோல் எப்படி இருந்துச்சு? மார்க்ஸ் பண்ணியிருந்தா போல. அவருக்காக தான் வந்தேன். சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியாக பார்க்கலாம்ல? ஃபேமிலியோட பார்க்க முடியுமான்னு தெரியலச்சு. ஃபுல்லாக ஒரு வைலன்ஸ் அதிகமாக இருக்குது. நல்லா இருக்கு. நான் பார்க்கலாம். நல்லா இருக்குது படம். ஆர்ஜே பாலாஜி டிஃப்ரெண்ட் ரோல். ஒரு காமெடியாக பார்த்துட்டு ஒரு ஆக்ஷனாக பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. நல்லா அதுவும் இல்லாமல் பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வட சென்னை பார்க்குற ஒரு லுக்கு வருது. ராவாக எடுத்திருக்காங்க நல்லா. என்னென்ன விஷயம் பயங்கரமாக எல்லாமே ராவா தான். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே ராவா தான் ப்ரோ இருக்குது. எல்லாமே கொலை சீன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கானுங்க. மியூசிக் எப்படி இருக்குது? மியூசிக் ஃபுல்லாக சாங்ஸ் எதுவுமே இல்லை. ஃபுல்லாக பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும்தான். பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா தான் இருந்தது. படம் பார்க்குறது நல்லா இருக்குது. பட் ஆனால் ஃபேமிலிக்கு செட் ஆகுது. சிங்கிளாக வந்து பார்க்கலாம். சிங்கிளாக வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். ஃபேமிலி ராவாக இருக்கனால ஃபேமிலி மோஸ்ட்டாக விரும்ப மாட்டாங்க. டைலாக்ஸ்லாம் எப்படி இருக்குது? டைலாக்ஸ்லாம் ரா தான் ப்ரோ. மோஸ்ட்டாகவே எல்லாமே ராவாக தான் இருக்குது. அதான் ஒரே வேர்டில் சொல்லணும்னா ராவாக இருக்குது படம். அவ்வளோதான். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டோட படம் தான். அது பார்க்குறதுல எனக்கு இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இட் வாஸ் ஸோ குட். ட்விஸ்ட்டு தான். செகண்ட் ஹாஃப்ல இட் வாஸ் வெரி குட். ரொம்ப டிஃப்ரெண்டாக தெரியுதா இல்லை? கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட்டை விட செகண்ட் ஹாஃப் இட் வாஸ் ஸோ குட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகே. எப்படி சொல்கிறது, ஒருத்தவங்களுக்கு பர்சனலாக இருக்குல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் இட் வாஸ் ஸோ குட். அவர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ரங்கு கேரக்டர் இது எல்லாமே எல்லா கேரக்டருமே இட் வாஸ் ஸோ குட். ப்ரோ படம் ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது. ஆர்ஜே பாலாஜி வந்து எப்போவுமே காமெடியாக நடிச்சிருந்தது. அவர் இப்போ கொஞ்சம் சீரியஸாக நடித்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணியிருக்கலாம். ஆர்ஜே பாலாஜி மட்டும் ப்ரொமோஷன் பண்ணாமல் இருந்தது. கூட கொஞ்சம் படம் ப்ரொடக்ஷன் டீமும் சேர்ந்து ப்ரொமோஷன் பண்ணால் நல்லாயிருக்கும். மற்றபடி எங்கேயுமே நமக்கு ஸ்லோ தெரியல. பிஜிஎம்லாம் கரெக்டாக ஸ்கோர் கரெக்டாக இருந்தது. ஜெயில் ஓரியன்டாக கதை இல்லை எப்படி இருக்குது? ஆக்சுவலி ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் ஜெயிலிருந்து கிடைக்கிது. யூஸ்வலாக ஜெயில்னா இல்லை டக்குன்னு போய் ஜெயில் ஸ்கின் டக்குன்னு கட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஆனால் வந்து இப்போது இந்த வாரத்தில் வந்து ஜெயிலில் உள்ள தப்பே பண்ணாமல் ஒருத்தன் உள்ளே போய் தப்பு பண்ணுறது ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவாக இருக்குது சினிமா. செகண்ட் ஹாஃப்லேருந்து ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக போதா இல்லை ஓரளவு அப்படி? ஆக்சுவலி நல்லா ஹைப் எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் எண்டிங் நல்லா வித்தியாசமாக ட்விஸ்ட் இன்னும் நிறைய வச்சிருக்கலாமோன்னு தோணுச்சுன்னா சூப்பராக ஹைப் வந்து பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த இன்டர்வியூ எடுக்கிற அந்த கருணா சாரும் ஆர்ஜே பாலாஜி மாற்றி இன்டர்வியூ எடுக்கும்போது நல்லா ஹைப் ஏறிச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் பயங்கரமாக வச்சுருக்கலாம். கொஞ்சம் ட்விஸ்ட்டு சட்டிலாக வச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த உள்ளே வந்து ஒரு சில எப்படி சொல்ல அந்த பவுடர் சீன்லாம் வித்தியாசமாக இருந்தது. அதை வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண வேறதா இருக்கும்ட்டு கொஞ்சம் சட்டிலாக முடிஞ்ச மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் சீன் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிடலாம். இல்லை லைட்டாக சட்டிலாக தேவையான அளவு தான் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிடலாம். மியூசிக்லாம் அவ்வளோ பக்காவாக இருக்குது சார். அனிருத் சுப்ரமணியன் படம் வந்து அதான் ப்ரோ ஒரு ஜெயில் சுற்றி நடக்குது கதை. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக கைட் பண்ணுவோம். குளிருது ப்ரோ. 2 செகண்ட் தான் டப்பு முடிஞ்சிடும். எப்படி இருந்துச்சு?
அதான் ப்ரோ படம் வந்து ஜெயிலில் சுற்றி நடக்குது கதை. ஸோ கொஞ்சம் அது வந்து ஸ்லோவாக வருமே, நிறைய பேர் சொல்கிறாங்க ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு. அப்படிலாம் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகலை. பட் கதை வந்து ஸ்லோவாக தான் நகர்ற மாதிரி இருக்கும், ஏன்னா ஒரே இடத்துல தான் நகருது. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஓகே. செகண்ட் ஹாஃப்லேருந்து எப்படி போகுது? ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா இருக்கா படத்தில்? இல்லை ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து அவங்க அதான் ப்ரோ அது அது ஒன்று தான் குறையா இருந்தது, ஏன்னா அவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம். இன்னும் ட்ரை ஆமாம், அந்த ட்விஸ்ட் வந்து ஸ்கோப் நிறையா இருந்தது, அது வச்சிருக்கலாம், அது அவங்க வைக்கல. கிளைமேக்ஸ் சீன்லாம் எப்படி இருக்குது படத்தில்? கிளைமேக்ஸ் வந்து அது வந்து டிஃப்ரெண்ட் அட்டம்ப்ட் சினிமாவுக்கு, இந்த தமிழ் சினிமாவுக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம்ப்ட். அது அவங்க ட்ரை பண்ணிக்கலாமான்னு தெரில, பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஒரு ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோடு பார்க்குறது வந்து அது அவங்க இஷ்டம். படம் உண்மையாக சூப்பராக இருக்குது தலைவா. இதில் வந்து எந்த மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. பட் ஆனால் உண்மையாகவே ஜெயிலில் என்ன நடக்கும்ங்கிற ஒரு விஷயத்த வந்து சூப்பராக எலபரேட் பண்ணி எழுதியிருக்காங்க. அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப ராவாக இருக்கும். அந்த ரானஸ் இல்லைன்னா இந்த படம் வந்து பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுதான் பேஸுன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேரக்டர்ஸ்லாம் சூப்பராக ரைட் பண்ணி எழுதியிருக்காங்க. இடையில வந்து கொஞ்சம் அந்த ஸ்லோனஸ் இருக்கும். பட் இருந்தாலுமே அந்த ஒரு மூமெண்ட்டு அந்த ஸ்லோ வந்து இருந்தால் தான் பிடிக்க முடியும். ஏன்னா நிறையா கேரக்டர்ஸ் இருக்கிறனால இப்படி பண்ணியிருக்காங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கா படத்தில் பார்க்கணும்? இருக்குது. பட் ஆனால் அது என்னன்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ண முடியாது. அந்த ஒரு பிளாட்டெல்லாம் சூப்பராக ரைட் பண்ணியிருக்காங்க. ரைட்டிங்கில் பயங்கர கான்சியஸாக இது பண்ணியிருக்காங்க. கேரக்டர்ஸ்லாம் பயங்கர ரஃப்பாக பயங்கரமாக அந்த பவராக இருந்தது ஒரு மாதிரி எல்லாமே. அவரோட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது போக என் ஃப்ரெண்ட் மௌரிஷன்னு சொல்லிட்டு இதில் ரங்குங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கான். அது ரொம்ப பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவனை மறுபடியும் 2வது படத்தில் பார்க்கும்போது. ஸோ எல்லா கேரக்டர்ஸுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்க வேண்டிய படம் தான் இது. இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, இப்படியெல்லாம் ஜெயிலில் நடக்குங்கிறத வந்து நமக்கு யாருக்கு தெரியாது. நம்ம ஜெயிலுக்கு போனால் தானே தெரியும். நம்ம அதை பார்க்க இந்த மாதிரி படத்தில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதனால் வந்து எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மஸ்ட் வாட்சபிள் தான். அது ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது நம்ம வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது தான் கிளைமேக்ஸுங்கிறது ஒரு பாயிண்டாக இருக்குது. மியூசிக்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லாயிருக்கு. பாருங்கள். செல்வராகவன் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ரங்குன்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருந்துச்சு ப்ரோ, ஸ்பெஷலாக அது பார்க்கலாம். என்ன விஷயம்லாம் பிடிச்சிருந்த படத்தில் ஆக்சுவலாக பார்க்கும்போது? இல்லை ராவா காமிச்சு நல்லா இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப போட்டு இது பண்ணாமல் கட் பண்ணாமல் ராவா நீட்டாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அவரோட ஆக்டிங் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்பீடாக போச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது. ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கா படத்தில்? ட்விஸ்ட் இருக்குது ப்ரோ ரிவீல் பண்ண நல்லா இருக்குது அதில். கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஏதாவது ஸ்டோரி வச்சிருக்காங்க? ஐ மீன் ஸ்டோரினா கருத்து இல்லை ஸ்டோரியில் ஒரு நார்மல் பர்சன் ஜெயிலுக்குள்ளே போனால் எப்படி ரியாக்ட் ஆகுதோ அதோட ஃபேமிலியோட பார்க்கலாம். மோஸ்ட்டாக நம்ம யூத்ஸ் பார்க்கலாம். இல்லை ரொம்ப ராவாக இருக்குன்னாங்க. இல்லை அவ்வளோ ராவெல்லாம் இல்லை. ஓகே இட்ஸ் ஃபைன். ஜெயில் சீன்லாம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு ப்ரோ. உங்களுக்கு யார் கேரக்டர் பர்டிகுலராக பயங்கரமாக இருந்துச்சு? ரங்குன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவன் ஃப்ரெண்டு தான். அவர் கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அந்த என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. படம் அப்படியே நார்மலாக போயிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. லவ் ஸ்டோரி அது ஃபஸ்ட்டு 2 சீன் 3 சீன் வருது, அவள் தான். மற்றபடி ஃபுல்லாக எமோஷனல் ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் நிறையா இருக்குது. புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க, அதனால ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்க்கலாம். செல்வராகவன் வந்து சம ரோல் ப்ரோ அந்த படத்தில். ஆர்ஜே பாலாஜி எப்படி இருக்காரோ அந்த அளவுக்கு செல்வராகவனும் ஈக்குவல் ரோல் கொடுத்துருக்காங்க செல்வராகவனுக்கு. நல்லா இருக்கு. மியூசிக்கு பாட்டு அவ்வளோவா எதுவும் நல்லா அந்த மாதிரி இல்லை. பட் ஆனால் பிஜிஎம் அந்த இதெல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஃபேமிலியாக பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? எல்லாமே ஆக்டிங் நல்லா இருந்தது. ஆர்ஜே பாலாஜி ஆக்டிங் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? செகண்ட் ஹாஃப்ல ட்விஸ்ட் நிறையா இருந்தது, நல்லா இருந்தது. சொல்லுங்க எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருக்கு. நான் நிறைய சொல்லக்கூடாது, நான் இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் உண்மையில் படம் நல்லா இருக்கு. ஈயடிச்சான் காப்பி மாதிரி இருந்தது. ஏன்னா 2004 விருமாண்டின்னு ஒரு படம் எடுத்துட்டார். யார்? நம்ம உலகநாயகன் ஆழ்வார்பட்ட ஆண்டவன். இப்போ அந்த ஆண்டவன் கூப்பிடாத, உலகநாயகன் கூப்பிடாத, நீ என்ன வேணா சொல்லி என்னை பிடிச்சி ஜெயிலில் கூட போடு, நீ உலகநாயகன் தான். புரியுதுங்களா? எனக்கு நீ என் குழந்தையிலேருந்தே சொல்லி கொடுத்தது. நீ 2004 எடுத்த படத்தோட தழுவல் அப்படியே ஒருத்தன் இந்த படத்தில் எடுத்துருக்கிறான். மற்றவனாச்சும் தெரியாமல் இருக்கலாம். விஷயம் என்னென்னா அதில் 2 கேரக்டர் வரும். 2 கேரக்டரும் தன்னை நல்லவன் சொல்லிக்கும். ஆனால் அது தப்பு பண்ணியிருக்கோம். பட் இதில் 7 கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த 7 கேரக்டருமே தன்னை நல்லவன் சொல்லுது. சிறை கலவரத்தை மையமாக வச்சு எடுக்கிறாங்க. அந்த படத்தில் சிறை கலவரம் பயங்கரமாக எடுத்துருப்பார். எல்லாம் ஓடியாடுறது அடிக்கிறது இன்றைக்கும் கண்ணில் நிற்கும். அந்த வேர்லாம் போய் குத்தின்னு அப்படியே அங்கே ஒரிஜினலாக நடந்ததோட சூப்பராக இருக்கும். இதில் ஒரிஜினல் கதையை மையமாக வச்சு சென்ட்ரல் ஜெயிலில் வச்சு அண்ணன் பாக்ஸர் வடிவேலு அவர்கள் 1999 செத்து போனார். அது மையமாக வச்சு எடுத்துருக்காங்க. ஆனால் உண்மை சம்பவம் கூட இருக்கலாம். பட் அந்த வீரியம் இருக்கான்னு கேட்டால் இல்லை.
ஆமாம் அது இல்லை. ஆமாம், அந்த வீரியம் இல்லை. ஆனால் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே. ஆனால் அதே தான் வருது. சிறை கலவரத்தையும் எட்டுன்னு வந்துட்டேன். 4 பேர் 7 பேர் கதை சொல்கிற மாதிரியே எட்டுன்னு வரேன். இதைத்தானே விரும்மாண்டிலாம் சொன்னாங்க. 20 வருஷம் கழிச்சும் அதே கதை தொடர்ந்து வருதுன்னா அப்போ அந்த ஆள் 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி யோசிச்சிருப்பான் கமல்ஹாசன். அதை அவரை தான் கிளப் பண்ண தோணுது. இதே ஸ்டோரி தான், இவன் வேறு மாதிரி எடுக்கிறான். அதே ஸ்டோரி தான். ஆனால் அதில் பாட்டு இருக்குது, ஃபைட் இருக்குது, பஞ்சாயத்து இருக்குது, மண்மனம் இருக்குது, ஒரு கேஸ்ட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டு இருக்குது. இவ்வளோத்தையும் உள்ளே அடைக்கிட்டு அதுக்கப்புறம் ஜெயில் கலவரம் செகண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெயில் கலவரம் தான். படம் போகுது, சுவாரஸ்யமாக போதான்னா கொஞ்சம் டவுட்டாக தான் போகுது. இல்லை, கிளைமேக்ஸ் நம்ம நினச்ச மாதிரியும் இல்லை. பார்க்கலான்னா ஒன் டைம் வாட்சபிள். அந்த படத்தையும் குறை சொல்ல முடியாது. கொரோனா டைமில் உருவான எல்லா கதையுமே ஹிட் ஆகிருக்கு. இதுவும் கொரோனா டைமில் உருவான கதைன்னாங்க. பட் அவர் அதுக்கு முன்னாடி விரும்மாண்டி படத்தை பார்த்துட்டு இருப்பாரோ அப்படின்ற மாதிரி, சிடி போட்டு பார்த்துருப்பாரோ அப்படின்ற மாதிரி. எந்த காமெடியுமே இல்லை. காமெடியே இல்லாதது ஒரு பெரிய வருத்தமாகுது. அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்வராகவனை கொடுத்துருக்காங்க. நல்ல பந்தவான ஒரு பாக்ஸ். அவர் எவ்வளோ பெரிய அண்ணன் பாக்ஸர் ரெடியோ இல்லைண்ணே, எவ்வளோ விஷயங்கள் ஜெயிலில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களை எடுக்கிறப்போ என்னென்னா, ராஜன் ஒரு கேரக்டரை வெற்றிமாறன் உருவாக்குனதுக்கப்புறம் இந்த கேரக்டர்லாம் காணாமையாக போயிடுச்சு. அந்த ராஜனை உடைச்சாதான் ஒருத்தன் வந்து நிற்க முடியும். அப்போ செல்வராகவன் அந்த ராஜனை உடைச்சாருன்னா இல்லை. மியூசிக் பரவாயில்ல. ஆனால் மியூசிக்கு நிறைய அந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கான கதைக்களம் இல்லை. ஒரு தடவை பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள். நல்ல படம் தான். ஆனாலும் இந்த படத்தில் பாராட்டணுன்னா, ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணால் இந்த படத்துக்கு அவார்டு கொடுக்கணுன்னா, எப்படி அட்லியை கூட்டின்னு வந்து அபூர்வ சகோதரர்கள் மாதிரி ஒரு அவார்டு கொடுத்தாரோ கமல்ஹாசன், அந்த மாதிரி இந்த சித்தார்த் விஸ்வநாதை கூப்பிட்டு விரும்மாண்டின் போஸ்டரை பின்னாடி வச்சு ஒரு அவார்டு கொடுத்தாருன்னா நல்லாயிருக்கும்.